கடந்த திமுக அரசு வந்து திராவிட மாடல் அரசு. இப்ப பதவி ஏற்றிருக்கக்கூடியது திருச்சபை மாடல் அரசு. ஏன் அரசு இவ்வளவு பிடிவாதமா இருக்கு, ஈகோ பாக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது, நல்ல புதிதாக நான் அரசு வந்திருக்கிறேன், எங்களுடைய நிலைப்பாடு தெரிவிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் நேற்று வழக்கு விசாரணை பண்ணி, அப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இது உடனடியா நிறைவேற்ற இயலாது, நாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுறோம், மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை தான் தொடரும், 10 வருஷத்துக்கு முந்தைய நடைமுறை தான் தொடரும் சொல்லி பேசியது சட்டத்துக்கு புறம்பானது, நீதிமன்ற தீர்ப்புக்கு அவமதிப்பு உருவாக்கக்கூடிய நோக்கமா நான் நினைக்கிறேன். இவன் திருந்துட்டாண்டா கோபால்லாம் நம்ம நினைக்க வேணாம், அவன் எப்பவுமே திருந்தல, அதுதான் உண்மை. இந்த மதசார்பற்ற சக்தின்னு சொல்லி தீய சக்தி தயவோடு வென்ற தூய தீய சக்திகள் தூய சக்தியோடு இணைந்து தூய சக்தியாக மாறி என்ற விளைவுல ஆதரவு கரத்தை எட்டின உடனே அதற்குரிய கைமாறலாம் செஞ்ச பிறகு அவங்கள குளிச்சுப்படுத்தும். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருப்போம், எப்பொழுதுமே அறிவாலயத்துக்கு ஆதரவாக தேவாலயம் நிற்கும் அப்படின்னாங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டுமே ஜெயிக்கிறோம் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா தான் சார் தெரியுது, இந்த நம்மளை பூரா செங்கின்னு சொல்றாங்க. ஸ்டாலினை தேடி போன லுங்கியும் சரி, ஸ்டாலினை தேடி போன அங்கியும் சரி, அங்கியும் லுங்கியும் சேர்ந்து இவனை சங்கு ஊதிட்டாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருப்பரங்குன்றம் வழக்கு விவகாரம் நமக்கு தெரியும். கோர்ட்டே தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் புதிதாக வந்த ஆட்சி தாவேக்கா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கூட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த வழக்கு தொடுத்ததாக இருக்கட்டும், பல கட்ட அந்த சிங்கிள் ஜட்ஜு அந்த தீர்ப்பு வாங்கினதாக இருக்கட்டும், அடுத்தது 2 நபர் ஜட்ஜு அந்த தீர்ப்பு, இதெல்லாம் இந்த வழக்கை தொடர்ச்சியாக வழக்கு தொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே பல விஷயங்களில் ஈடுபட்டு இந்து தமிழர் கட்சியின் நிறுவனர் ராம ரவிக்குமார் என்று நம்மோடு இணைக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. முன்னோரையில் சொன்னது மாதிரி திருப்பரங்குன்றம் வழக்கு அதை நீங்கள் தொடுத்தீங்க. அதில் தீர்ப்பு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்தது. அதற்கு அடுத்தது 2 நபர் அந்த பெஞ்சும் கொடுத்துருக்கு. திமுக தெரியும், நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம், அதை மதிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர்லேருந்து அதை செயல்படுத்தினா இருக்கட்டும், போலீஸ் எப்படி தடை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம், உங்களை சிஆர்பிஎஃபோட போய் அழைச்சிட்டு போய் கூட ஒரு 4 பேரோட கூட தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டு சொன்னப்போ கூட அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்தது வந்திருக்கக்கூடிய அரசு இதாவது அதை செயல்படுத்துமா? ஏன்னா இப்போ அதே திருப்பரங்குன்றத்தில் திமுக தோல்வி அடைந்து தவேகா ஃப்ளூக்கில் அவங்க இந்துக்கள் நடத்திய போராட்டத்தில் அவங்களுக்கு அதுக்கு அறுவடை கிடைச்சிருக்கு, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களும் அந்த திமுக வழியிலே போகிறது மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறேன்? நான் இந்த புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை, கடந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு, இப்ப பதவி ஏற்றிருக்கக்கூடியது திருச்சபை மாடல் அரசு. திமுக அராஜக கட்சி, இப்ப தாவேகா அரகஜா கட்சி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, ஏன்னா எங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக ஈவேரா இன்னாரெல்லாம் இருக்கிறான்னு அவர் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பரங்குன்ற வழக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது மட்டுமல்ல, அது 100 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடியதனுடைய விளைவு. 1997 ஒரு நீதிமன்ற உத்தரவு, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம், கோவில் நிர்வாகம் ஏத்தணும், ஏத்த தவறும் பட்சத்தில் பக்தராக இருக்கக்கூடிய யாராக இருக்கக்கூடியவர்னு ஏத்தலாம். இதுதான் தீர்ப்புங்க. ஏதோ புதுசா ராம ரவிக்குமார் போய் அங்க தீபத்தை ஏத்தலாம் வழக்கப்படல, ஒரு உத்தரவை செயல்படுத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுற சட்டத்தின் பிள்ளையா. அதாவது ரொம்ப நாளாக இதை செய்யல. ஆமா, ஒரு எளிய பிள்ளையாக போய் நீங்க போய் கேட்கறீங்க. நிச்சயமா எளிய பிள்ளையா போய் கேட்டதுடைய விளைவுதான் நீதிமன்றம் அதை உரிய ஆய்வுக்கு ஏற்படுத்தி சட்டத்துடைய அடிப்படையில ஒரு தீர்வு பெற்றோம். இது நான் ஒரு பூர்வ புண்ணியமா நான் நினைக்கிறேங்க சார். இந்த வழக்குல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்தார் மக்கள் அங்க அரங்காவலராக இருந்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ராம் ஐயர் தீர்ப்பு விட்டுருக்கிறாங்க. அப்புறம் பல மக்களும் போராடி இருக்கிறாங்க. 100 வருஷம் கழிச்சு இந்த வழக்குல வாதிட்ட பெருமக்கள், நகரத்தார் ஒருவர் இருக்கிறார், அந்த பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த தீர்ப்புமே நல்லபடியா இருக்கு, எளிய பிள்ளையும் இருக்கிறாங்க. இப்ப இந்த தீர்ப்பை வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, தாவேகா அரசு, திருச்சபை மாடல் அரசு,
நிறைவேற்றும் தான் நாங்க நம்பினோம். கடந்த வாய்தா 8ஆம் தேதி வந்த பொழுது நீதியரசர் மாண்புமே ஐயா ஜோதிராமன் சதீஷ்குமார் பெஞ்ச் கேட்டபோது, இது ஒரு சிறிய விஷயம், ஏன் அரசு இவ்வளவு பிடிவாதமா இருக்கு, ஈகோ பாக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது, நல்ல புதிதா நான் அரசு வந்திருக்கிறேன், எங்களுடைய நிலைப்பாடு தெரிவிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இதை உடனடியா நிறைவேற்ற இயலாது, நாங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறோம், மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம தரப்புல சொன்னோம், சரி மேல்முறை சட்டத்தின் போராட்டம் தானே, அதுல அங்கேயும் நம்ம போய் ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில நேற்று வழக்கு போய் திரும்ப அடுத்த மாசம் 7வது மாசம் வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு உறுதியாக வெற்றி பெறும். ஏன்னா இது இந்த பேசக்கூடிய இந்த நிமிடம் வரை ஐயா நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் ஐயா கொடுத்த உத்தரவுக்கு தடை கிடையாது. அவர் உத்தரவை மேல்முறையீட்டுக்கு போன தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு வந்து தோத்து போய் தொப்பி வச்சு அங்க ஐயா ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ண அமர்வு தனி நீதியரசுடைய உத்தரவை உறுதிப்படுத்தியது. சோ 2 நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்தியதை உச்ச நீதிமன்றம் போனாலும் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உறுதிப்படுத்தும் உச்ச நீதிமன்றம். ஏன்னா மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபம் உச்ச நீதிமன்றம் போய்தான் தீர்ப்பாகணும்னு விதி இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுத்தாவணும். உறுதியாக இந்த ஆண்டு இந்த வழக்கு வெற்றி பெறும், தீபம் ஏற்றப்படும். இப்ப அந்த ஊர் மக்கள் இப்ப சமீபத்துல அந்த தொகுதியில வெற்றி பெற்ற நிர்மல்குமார் போறாரு. ஆரம்பத்திலே அவங்க இந்த கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தை ஆதரித்து அங்க இருக்கக்கூடிய சு வெங்கடேசனாக இருக்கட்டும், பல இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவா சொன்னாங்க. இவர் அந்த பக்கம் போகும் பொழுது அந்த கிராமத்து மக்கள், திருப்பரங்குன்றம் அந்த கிராமத்து மக்கள் மனு கொடுக்குறாங்க, தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறப்ப. அப்பா அவங்கள்ட்ட அவர் பதில் சொல்ல, நான் ப்ரெஸ் மீட்ல இப்படி சொன்னவர் அந்த கிராமத்து மக்கள் கோரிக்கை மனுவாக கொடுக்கும் பொழுது பதில் பேசாம நைசா வந்துடுறாரு. அந்த கிராமத்து மக்கள் அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்னு சொல்லி இங்க வாக்கு போட்டிருக்கோம், ஆனா இவங்களும் அதே நிலைப்பாடுல இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்காதா? ஒரு உயிர் பலி வேறங்க இதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது. திரு நிர்மல்குமார் வந்து சில நேரம் இந்த குருட்டு அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல இந்த அரசாங்கம் வந்துருச்சு, அந்த தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை தான் தொடரும், 10 வருஷத்துக்கு முந்தைய நடைமுறை தான் தொடரும்னு சொல்லி பேசியது சட்டத்துக்கு புறம்பானது, நீதிமன்ற தீர்ப்புக்கு அவமதிப்பு உருவாக்கக்கூடிய நோக்கமா நான் நினைக்கிறேன். எவ்வளவு நீங்க வீராப்பா பேசக்கூடிய மனிதர் நேத்து கோர்ட் வந்து சொல்லலாம்ல, நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறை தான் செய்வோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடைமுறை தான் செய்வோம்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறைன்னு பேசுவோம்? ஏன் மசூதி முந்தியதா மலை முந்தியதான்னு பேசுவோம்? முருக கடவுள் முந்தியவரா இல்ல முகமதி கடவுள் முந்தியவரா நம்ம பேசுவோம்? அதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன்ல கூட அவர் அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கலாமே. அது அவர் சொல்லவே இல்லை. அப்ப நம்மளுக்கு எதிராக தான் அவரும் பேசினார். இவன் திருந்துட்டான்டா கோபால்லாம் நம்ம நினைக்க வேணாம், அவன் எப்பவுமே திருந்தல, அதுதான் உண்மை. ஆனா மக்கள் வந்து அவர் மனு கொடுக்குறாங்க, ஒரு மாண்புமிக்க எம்எல்ஏ சரிங்க நான் பாக்குறேன், இல்ல நடைமுறைப்படுத்துவோம், இல்ல சிக்கல் ஏதோ ஒண்ணு பேசிருக்கலாம், அங்க தொடர்ந்து நீங்க ஓடிவிட்டு வீராப்ப பிரஸ் மீட்ல பேசியது வந்து சிரிக்கிறாங்க, மக்கள் வந்து கோபத்துல இருக்கிறாங்க. இந்த பொய்க்கால் குதிரை ஆதரவுல இருக்கக்கூடிய இந்த சூனா வெங்கடேசன் கம்யூனிஸ்ட், அப்புறம் காங்கிரஸ் மாணிக்க தாக்கூர், அப்புறம் விடுதலை சிறுத்தை, அந்த குல்லாப்பட கட்சி அல்லா கட்சி இருக்கு, என்ன கட்சி, சோபா மாடல் ஐயுஎம்எல், அந்த கட்சி, இந்த மதசார்பற்ற சக்தின்னு சொல்லி தீய சக்தி தயவோடு வென்ற தூய தீய சக்திகள் தூய சக்தியோடு இணைந்து தூய சக்தியாக மாறியதன் விளைவுல ஆதரவு கரத்தை எட்டின உடனே அதற்குரிய கைமாறெல்லாம் செஞ்ச பிறகு அவங்கள குளிர்ச்சிப்படுத்தணும். இது எப்படின்னா சார், இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணுப்போம், இருந்தாலும் சமந்தார விட்ட கொஞ்சம் தாஜா பண்ணிக்கணும்ல, அது மாதிரிதான் இந்த அரசுடைய நிலைப்பாடு இருக்கு. இப்ப உடனே இந்த சு வெங்கடேசன் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் தீபம் மலையில ஏத்தக்கூடாது, மாணிக்க இவரு நிர்மல்குமார் பேச்சு ஆதரிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை என்ன அரசு, என்ன அரசு, வன்னி அரசு, அவருக்கு மேல ஏதோ கிரிமினல் குற்றமெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அவரு மந்திரியா இருக்கிறார், அப்படிப்பட்ட மனித புனிதர் அவரு ஆதரிக்கிறாருங்க. அப்புறம் காங்கிரஸ் ஆதரிக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக கம்பெனி வந்து இந்த கம்பெனிக்குள்ள பூந்துருச்சு. அது இந்த கம்பெனிக்கு நல்லதா, இல்ல இந்த கம்பெனியை கைப்பற்ற போறானா, இல்ல இந்த கம்பெனியை இந்த கட்சியோட உடைக்க போறானான்னு தெரியாது. அது விஜய்க்கே வெளிச்சம். ஏன் அப்படி சொல்றேன்னா, திரு நிர்மல்குமார் அவருடைய பேசிய பேச்சுடைய விளைவு இவர்களை திருப்திப்படுத்தணும், அதே நேரத்துல நீதிமன்றத்தை மதிக்கணும்னு சொல்லி மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா முஸ்லிம்கள் நான் நாளைக்கு நீதிமன்ற தீபம் ஏத்துறேன்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும், பிஜேபி பி டீம் ஆட்சின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? மோடி சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்கு பாத்தீங்களா, நான் உங்களுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க சண்டையிட்டோம்,
சே நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு சொல்லி அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து. இந்துக்கள் நம்முடைய உணர்வுகளை மதிக்காம, ஏன்னா கோர்ட்டே கேட்கிற, நீதியரசர் கேட்கிற, இது ஒரு ஜனநாயக நாடு, அனைவருடைய உணர்வுகளும் உரிமைகளும் மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு புத்தி வரலைன்னா இந்த அரசாங்கத்தை எதை கொண்டி அவ்வளவுதான். இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, சின்ன குழந்தைகள்லாம் சொல்லி தான் பெரியவங்க ஓட்டு போட்டு இந்த கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனால் மத அமைப்புகள் ரொம்ப தெளிவாக இருந்தது. திருச்சபை மாடல் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா திருச்சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம்தான் எலெக்ஷன் நேரத்தில் இருந்தாங்க. அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கிடையாது, எங்களுக்கு எப்பொழுதும் அரணாக, சிறுபான்மையின அரணாக இருக்கும் திமுகவுக்கு தான் ஆதரவுட்டாங்க. அப்படின்னா பெரும்பாலான இந்துக்கள் தான் இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். அந்த இதை பற்றி பார்க்கும் பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீபத்தூன் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துறதெல்லாம் விட்டுட்டு அங்கே பிரச்சனை இல்லாமல் பழைய நடைமுறையே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து முன்னணி நெல்லையில் நடந்த அந்த தீர்மானம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டப்பிரகாரம் எப்படி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கிறதோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாதாடிய ஆளு. இப்போ இந்துக்கள் அப்படிங்கிறது கோரிக்கையும் தாண்டி இந்து முன்னணி சொல்லுது சட்டத்தின் பிரகாரம் செயல்படுங்கிறாங்க. சட்டத்தை செயல்படுத்தாத அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லுது. இப்ப இந்த அரசாங்கம் யாருக்கு ஆதரவாக நிற்கணும்? மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியாயமாக இந்த வழக்கு தொடுத்த மனுதாரர்களுக்கு கோவில் நிர்வாகம் நன்றி சொல்லணும், ஏன்னா கோவிலுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க பதிவு செஞ்சாங்க. எங்களுக்கு நன்றி சொல்ல வேணாம் சார், கோயிலுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு, கோயிலுக்கான வழிபாட்டு உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த கடந்த அரசு எந்த செயலும் செய்யல. ஏன்னா தீபத்தை ஏத்துறதுக்கு அவங்க முயற்சிக்கல. அதனால்தான் நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போனோம். அதன் பின்னர் நம்மளை பூரா தடுத்த காவல்துறை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 10 நபர்கள் மனுதாரர்கள் உள்ளிட்ட 10 பேர் போங்க கூட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வந்த பொழுதும் கூட திமுக அரசுகளில இருந்த கமிஷனர் லோகநாதனும் கலெக்டர் 144 கூட இவர் எங்களை தடுக்கிறார். மீறி வந்தீங்கன்னா அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்த்து கைது பண்ணுவேன்னு சொன்னாரு. அது எல்லாமே நம்ம கோர்ட்ல சொல்லியிருக்கிறோம். இப்ப அந்த அரசாங்கத்தினுடைய மனப்பான்மை என்னவா இருந்ததுன்னா, கடந்த அரசுல இந்துக்களுடைய வழிபாட்டுக்கு நம்ம இடையூறு தான் செய்யணும். கோர்ட் சொன்னா எங்களுக்கு என்ன, அதை பத்தி கவலை இல்லைங்கிறதுடைய விளைவுதான் அவங்க அனுபவிச்சான். அதன் பிறகு நம்முடைய பூர்ணச்சந்திரன் என்கின்ற சகோதரர் மரணித்தார். அந்த ஆன்மாவுடைய பாவமெல்லாம் இவங்களை சும்மா விடாது. அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ இந்த அரசு நீங்க சொல்றீங்களா சட்டத்தின்படி நிறைவேற்றணும்னு சொல்லி இந்து முன்னணி அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியது. இவனுக்கு தான் பிடிக்காத ஒரு விஷயமாச்சே சட்டம். அப்படின்னாலும் இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா சட்ட மந்திரி அப்படி பேசுறாருல்ல, சட்டத்தின்படி அமைச்சர் அப்படி பேசுறாரு. அப்ப சட்டத்தை மீறணுங்கிறதால இவங்களுடைய எண்ணமா இருக்குங்க சார். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி, ஒரு பக்கம் திராவிட மாடல், பரட்டி போட்டா திருச்சபை மாடல். எங்க நெல்லைக்கண்ணன் மாமா சொல்லுவாரு, இந்த பயிலுவ என்ன எலெக்ஷன் நிக்க வச்ச உடனே கோயிலுக்கு கூட்டு போனா அங்க பூசாரி மணி அடிச்சு இது கொடுத்தா கொட்டாவையெல்லாம் வரும். மாமா அங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் சர்ச்சுக்கும் கூட்டு போவான். அங்க போனோடனே நேர போனோடனே அவன் கையில முத்தம் கொடுக்க சொன்னா, முழங்கால் போட்டு அவங்க கையில வேற முத்தம் கொடுத்து அவங்க கையில எச்சியா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன், இப்பதான் இன்னொரு கட்சிக்காரன் வந்துட்டு போனா அப்படின்னு பாதர்ட்ட போகணும். அப்புறம் அல்லாஹ்வுக்கு போய் சக்கரை பொட்டுக்கடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை பாத்தியாவத சொல்லுவான். அங்க போனாதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த பாதர் தோத்திரம்னு சொன்னான். அவன் ஸ்தோத்திரம்னு சொன்னானா நம்ம தோத்திரம்னு சொன்னானா அப்படிங்கறதெல்லாம் எங்க மாமா சொல்லுவாங்க. அதன்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருப்போம், எப்பொழுதுமே அறிவாலயத்துக்கு ஆதரவாக தேவாலயம் நிற்கும் அப்படின்னாங்க. டக்குன்னு இந்த சினிமால நடிக்கிற இந்த பிம்பிலிக்கு பிலாப்பி கோஷ்டி மாதிரி இருக்கக்கூடிய 14 எம்எல்ஏக்களையும் கூட்டு போய் எங்க அண்ணன் சேகர் பாபு இருக்கக்கூடிய இந்த பாதிரிகள் எல்லாம் போட்டு அங்கிகளோட நிக்க வச்சு ஜபம் பண்ண விட்டான். எங்க முதலமைச்சர் வீட்டுக்கே போய், பழைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வீட்டுல போய் ஜபம் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பரவாயில்ல, இயேசு கரெக்டா நம்மள்ட்ட இறங்கி வந்துட்டாரு, உறுதி நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டுமே ஜெயிக்கிறோம் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா தான் சார் தெரியுது, இந்த நம்மளை பூரா செங்கின்னு சொல்றாங்க. ஸ்டாலினை தேடி போன லுங்கியும் சரி, ஸ்டாலினை தேடி போன அங்கியும் சரி, அங்கியும் லுங்கியும் சேர்ந்து இவனை சங்கு ஊதிட்டான் ஒரு அரசு ஆச்சுங்களா. இப்ப இந்த திமுக அரசுக்கு பார்த்தாரு எங்காலு யாரு, நல்ல பிள்ளை நம்ம ஜோசப் விசை என்ன ஒண்ணுச்சு,
நீ என்னடா பாதிரியார பூரா கூப்பிட்டு ஜோசப் நீ வந்து எங்களுக்கு எதிராக வேலை செய்றியா அப்படின்ட்டு டக்குன்னு அவரும் மண்டிகால் போட்டார். பிதா சுதன் ஆண்டியின் பேர் ஆவியின் பெயராளன்னு சொல்லி அப்படியே முழங்கால் தேவனின் பிள்ளையா போயிட்டாரு. தேவனின் பிள்ளையா போனாரா தேவனின் பிள்ளையா போனாரா தெரியல, அது அவங்களுக்கு வெளிச்சம். ஆனா அவர் நல்ல பிள்ளை ஆச்சுங்களா. அப்ப அங்க போனோம்னு அவர் முழங்கால் போட்டார். பார்த்து சரி இயேசுநாதருக்கு போனாத்தேன் மத்தவனுக்குலாம் கோவம் வந்துட்டு டக்குன்னு அல்லாஹ் போய் ஒரு மலர் போர்த்தினார். மாரியாத்தவலு அப்படியே விழுந்து கும்பிட்டார். நீங்க கூட விழுந்திருக்க மாட்டியா. எங்க மோடிஜி திருப்பரங்குன்றத்துல எப்படி நெடுஞ்சான்கடியா விழுந்தாரோ அதே போல மாரியாத்தவலு விழுந்துட்டார். இப்ப எல்லா பக்கமும் ஒரு குத்தியாச்சு விஜயை பொறுத்த அளவுக்கு. அவர் வந்து ஏற்கனவே சினிமா துறையில நல்ல நடிகர். அங்க போனா என்ன ஓட்டு விழுதுன்னா என்ன வேணாலும் செய்ய முடியல அப்படிங்கிற அடிப்பில் விழுந்துட்டார். இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சார், திராவிட மாடலு திருச்சபையை நம்பி மோசம் போச்சு. திராவிட மாடலு லுங்கியோட சேர்ந்து சங்கியை எதிர்க்கிறங்க பேர்ல அங்கேயும் லுங்கியும் சேர்ந்து இதை மொத்தமா சொல்லி முடிச்சு. அவர் சொல்ற மாதிரி இப்படி ஆயிப்போச்சு. எங்க விஎஸ் பாபு தூங்கும் போது இப்படிங்கிறாராம். ஆமா, அது நீ சட்டமன்றம் வரைக்கும் விஜய் சார் வந்து இப்படின்ட்டாரு. அதனால கிளீன் போல்ட் ஆகிட்டாங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அங்கேயும் வேலை செய்யல, லுங்கியும் வேலை செய்யல. பொணங்களுக்கு யாருக்கு வேலை செஞ்சு? அது திருச்சபைக்கு ஆதரவா செயல்பட்டுச்சு. ஆனா இப்ப இதுல எனக்கு என்ன வருத்தமா சார், இவர் உதயநிதி இப்ப இன்னொருத்தர்லாம் இருந்தார் வரைக்கும் நீங்க தோத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அவங்களை தோற்காதுக்கு பின்னணியில குல்லா மாடல் அல்லா மாடல் இருந்ததுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப தாவேக்கா அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். திருப்பரங்குன்ற அந்த வழக்கை ஏன்னா 100 ஆண்டுகள் செய்யாத ஒரு விஷயத்த புதுசா நாங்க செய்யறதா இல்லை ஏற்கனவே நடைமுறையில இருக்கிறத செய்யறதாங்கிறது கன்ஃபியூஸ்ல இருக்கோம் அப்படின்னு மேலே போறாங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றம் தீபத்தூணில்தான் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உத்தரவு கிடைக்கும், நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்க, நம்புறீங்க? நமக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வருமா? நான் உறுதியா நம்புறேன். உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு தனி நீதி அரசுடைய உத்தரவு, அதை உறுதி செய்த 2 நீதிபதிகள் அமர்வு, அந்த 2 உத்தரவுகளையும் ஏற்று உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துங்கிறதுல எனக்கு மாற்று சிந்தனை துளியும் கூட கிடையாது. இப்ப 100 ஆண்டுகளாக நாங்க இப்ப பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நான் ஒரு கேள்வி மாற்று கருத்து அவங்கள்ட்ட கேட்கிறேன். 100 ஆண்டுகளாக கோவில்ல இருந்து நடைமுறைய நீங்க பெரியாருடைய நெஞ்சில தச்ச முள்ள நீங்க தான் எடுத்தீங்க. அதாவது கடந்த மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு பெரியார் நெஞ்சில என்ன தச்சு? முள்ளு. அதை அவங்க தில்லா எடுத்தாங்க, பில்லா எடுத்தாங்க. அனைத்து சாதி அர்ச்சகர், இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த நீங்க புகுத்துறீங்கல்ல. எங்க அண்ணன் சேகர் பாபு நேத்து சட்டமன்றத்துல பேசுறார். இந்த கல்யாண மண்டபம் விஷயம்லாம் நம்ம பேசுவோம். நான் உத்தரவு போடல, அதிகாரிகள் உத்தரவு போட்டாங்கிறாங்க. அப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல தீர்ப்பு கொடுத்தும் நிறைவேற்றாததற்கு காரணம் அதிகாரிகளா உள்ள உத்தரவு சொன்ன மேல் அமைச்சர்களா? 2வது நீதியரசு உறுதிப்படுத்திய பிறகு உத்தரவை நிறைவேற்ற தடுத்தது அமைச்சரா அதிகாரிகளா? இப்ப நேத்து மேல்முறையீட்டுக்கு போனதுக்கும் கூட காரணம் அதிகாரிகளா அமைச்சர்களா? யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அப்ப 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயம் அனைத்து சாதி அர்ச்சகருங்கிற விஷயத்தை நீங்க உட்புகுத்தும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறநிலைத்துறை சட்டம் ஏன் தீபம் ஏத்துனா மட்டும் உங்களுக்கு இதாகுது? உச்சி பிள்ளையார் மண்டபம் சொல்றாங்களே சார், அங்க பிள்ளையாரே கிடையாது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அங்க ஒரு தூண் இருக்கு. அந்த மேடை வந்து பிற்கால உருவாக்கமா இருக்கு. அங்க வந்து மலையில 9 உச்சிகள் இருக்கு, முகடுகள் இருக்கு. எப்பொழுதுமே திருச்சிக்கு போயிருப்பீங்க, மலைக்கோட்டை மலை உச்சியில யார் இருப்பா? பிள்ளையார் இருப்பார். இப்ப மலைக்கு உச்சியில வந்து தர்கா இருக்குன்னு சொல்றாங்க. அது பின்னர் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின்படி தர்கா காம்பவுண்ட்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏத்தணும், தீபத்தூண்ல ஏத்தணும். ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க ஐயா. முதல் நாள் சர்வேகள்னா நான் வந்து மனுதாரர் எந்த அந்த தீபத்தூண்னு குறிப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. நான் குறிப்பிடல. அப்புறம் என்ன ஈவராவுக்கு நீங்க தடுப்பெல்லாம் வச்சு கட்டினீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுது அங்கதான் தீபம் ஏத்துறதுக்காகன்னு புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டு இருந்த அரசாங்கம். அப்புறம் சமணர்கள் படிச்சாங்க, ஈவினிங் கொஞ்சம் விளக்கு ஏத்திட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனால 2 இடத்துல தீபம் ஏத்த முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வன்மமா வக்கரமா எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் கடந்துதான் நம்ம நிக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனதுடைய விளைவை நான் எப்படி பாக்குறேன்னா, உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பாக முருகனே விரும்பித்தான் மேல போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேங்க சார். ஸோ இந்துக்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வழக்கு மூலமாக நம்ம தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியாயம் கிடைக்கட்டும், உங்களுடைய வழக்கு வெற்றி பெறட்டும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிச்சயமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.